Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 908 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க ஒரு பெரிய கப்பல்ல சாப்பாடு ஆட்டைய போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, ஐ மீன் சுட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்களே. இதுக்கப்புறம் என்ன கலவரம் வருமோ தெரியல. ஆனா அங்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடை மட்டும் எடுத்துக்காம அந்த கப்பலையே பாட்டு பாட்டா பிரிச்சு அவங்களுக்கு தேவையான உட்டெல்லாம் அதுல இருந்து எடுத்துக்குவாங்க. சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல சாப்பாடும் தேவையான அளவுக்கு உட்டும் கிடைச்சிருக்குது. இந்த குட்டி பொண்ணு டமா லூஃபி கொடுத்த ஆப்பிள சாப்பிடுவான்னு பார்த்தா அதை ஏதோ பொக்கிச மாதிரி வளைச்சு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. சரி எப்படியோ அடாவடித்தனம் பண்ணி ஊர் மக்களை சந்தோஷப்படுத்திட்டாங்கன்னு வைங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்குது, ஆனா ஒக்கிக்கு இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்குது. ஏன்னா இப்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அந்த டைமுங்கும் போது நீங்க ட்ரெஃபல்கர்லாவோட மூஞ்ச பாக்கணுமே, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு கான்லயும் இருப்பான், அடுத்து என்ன நடக்க போதோன்னு கலவரத்திலயும் இருப்பான். சரி ஊர் மக்கள்லாம் அடுத்தடுத்து என்னென்ன பண்றாங்கன்னு காட்டுவாங்கன்னு வைங்க. இங்க ஒரு வழியா ஆப்பிள நம்ம டமா சாப்பிட்டுட்டா. இன்னைக்கு தானே அவளுக்கு பர்த்டே. இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பர்த்டேவை அவ இது வரைக்கும் கொண்டாடினதே இல்ல. அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா. இப்ப என்னன்னா இன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குங்கிற மாதிரி இவளும் சரி மத்தவங்க எல்லாரும் சரி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே? இன்னைக்கு சண்டை போட்டு காப்பாத்திட்டான், எப்பவுமே இதே மாதிரி கிடைக்கணுமே. ஆனா அவன் லைஃப் லாங் உங்களுக்கு இனிமேட்டு இப்படித்தான் சாப்பாடு கிடைக்க போகுது, இனிமேட்டு இதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயம், அதனால கவலையே படாதீங்க. இந்த நாட்டை விட்டு நாங்க போகும்போது இங்க இருக்க யாருக்குமே உணவு பஞ்சம்னு ஒண்ணு இல்லாத மாதிரி பண்ணி வச்சுட்டு தான் போவோங்கிற மாதிரி சத்தியம் பண்ணுவான். இதெல்லாம் கேட்டுட்டு ஒட்டமாக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துடும். அவன் கண்ணுல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அப்படி ஒரு வெறி. உடனே அவளுக்கு அப்படியே ஏசு ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவன் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பான்னா, திரும்பி இந்த நாட்டுக்கு அவன் வந்தான்னா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே டெய்லியே நல்ல சாப்பாடு நல்ல தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு தான் போவேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அதுக்குள்ள பையன் இறந்துட்டான். அது கொஞ்சம் சேடான விஷயம் தான். உங்கள யார் யாரெல்லாம் ஏச மிஸ் பண்றீங்க? அப்படி மிஸ் பண்றீங்கன்னா கீழே ஏசோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அவன் செஞ்ச சபதத்தை லூஃபி நிறைவேற்ற போனான்ல, சோ ஒட்டமாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே ஆனந்த கண்ணீர் பொங்கி வரும். ஏண்டா கண்ணா என்னாச்சு, ஏன் அப்படி தேம்பி அழுகிறேன்னு கேட்ட ஒண்ணுமே இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அவ அழுகிறத சமாளிப்பா. இங்க ஜோரோ அவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தவன் இப்ப லூஃபிய போட்டு கத்துவான். நீ பார்த்து விட்ட வேலையில எல்லாம் இனி படையெடுத்து பிச்சுக்கிட்டு வருவானுங்க. சோ சண்டைக்கு ரெடியா இருமா. உடனே லூஃபி இருந்துட்டு நம்ம யாருக்குமே என்னைக்குமே எந்த ஒரு பஞ்சாயத்தும் கொடுக்கவே கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். பானா லாக்கு செம்மையா கடுப்பாயிரும். ஏண்டா பிரச்சனையே நீதான், நீ பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு சொல்றியா? இதுக்கப்புறம்லாம் நம்ம இங்கே இருந்தோம்னா படுக போட்டு பாடையில கட்டிடுவானுங்க, சட்டு புட்டுன்னு மேல இருக்க அந்த ஓடோன் கோட்டைக்கு போயிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஒக்கிக்கோ பயங்கரமா ஷாக் ஆவா. ஆனா என்ன ஏதுன்னு மட்டும் சொல்ல மாட்டா. இதே மாதிரி தான் அடிக்கடி ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறா. ஆனா ஏன் கொடுக்குறா எது கொடுக்குறான்னு தெரியல. தெரிஞ்சதுனால கொடுக்குறாளா இல்ல தெரியாம கொடுக்குறாளா இல்ல வீம்புக்குன்னே அப்படி பண்ணிட்டு இருக்காளா தெரியாவ எக்கேடு கிட்டா நமக்கு என்ன. சரி இப்ப நம்மளே கிளம்ப போறாங்க. ஒட்டமாவும் அவளோட வீட்டுக்கு போறா. அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஸ்பீடு கூடவே இருக்க போறா. வில்ல கூட்டத்துல வில்லியா சுத்திட்டு இருந்தவ ஒரே ஒரு பால்ல இப்படி மாறிட்டாளே அப்படின்னா கைடோ அந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு மனுஷங்க எல்லாத்தையுமே மிருகமா மாத்திட்டு இருந்தால அவங்க எல்லாத்தையும் இதே மாதிரி இவ மாத்தினான்னா அவன் வீக் ஆயிடுவான்ல. சின்ன பொண்ணா போயிட்டா இல்லன்னா கண்டிப்பா செய்வா. இப்ப ஸ்பீடுக்கு ஒட்டமா தான் அவளோட மாஸ்டர். லாக்கு ஒரு அளவும் புரியல. ஏன்னா அவ பயங்கரமான வில்லி. அவ எப்படி இந்த சின்ன பொண்ணு சொல்றத கேக்குறான்னு. அப்புறம் ஒட்டமா எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவான். மெயினா அந்த ஆப்பிளுக்கு இதை கொண்டு போய் அவன் மாஸ்டர்ட்ட தான் கொடுக்க போறாளாமா. அண்ட் அந்த கொமச்சியவன் நம்ம பையன் தான் கூட்டு போறான். ரிட்டர்ன் போகும்போது கொண்டு வந்து விட்டுறாமா. அண்ட் அந்த ஸ்வாட் ஆக்சுவலா அவர் கொடுக்க சொல்லி இருந்தாரு. கொஞ்ச நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுறாமா. ஏன்னா அதை வச்சிருந்தாதான் பயலுக்கு அப்படியே சாமுராய் ஃபீல் வருதாமா. அதுக்கு முதல்ல அவன் யூஸ் பண்ணணும். அதான் அந்த கத்தியை வச்சு என்ன கிண்டணும்னு ஒரு கன்றாவையும் உனக்கு தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்குடா உனக்கு அதுங்கிற மாதிரி ஜோரோ கிண்டல் பண்ணுவான். அவனுக்கு காண்ட் என்னன்னா கையில பார்க்க கூட கொடுக்க மாட்டேங்கிறான். சரி எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. எப்படியா பேசிட்டு இருந்தாங்கன்னா போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால பை பை சொல்லிட்டு ஓட்டமா அந்த ஸ்பீடோட கிளம்பிடுவா. இப்படி இவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து லூஃபிய பாராட்டி தள்ளுவாங்க. மெயினா சின்ன பசங்க வயசானவங்க லேடிஸுங்கன்னு. ஏன்னா சின்ன பசங்க பிறந்ததுல இருந்தே ஒழுங்கா சாப்பிட்டது இல்ல, இவனாலதான் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுருக்காங்க. வயசானவருக்கு சாப்பாடு இல்லாமயே ஒரு உடம்பு சரியில்லாம போச்சு, இப்ப சாப்பிட்டதுனால நல்லா தெம்பா எந்திரிச்சிட்டாரு. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப வீக்கா இருந்தாங்க, இப்ப அப்படியே ஏர்ல துள்ளி குதிக்குதுன்னா பாருங்க. சோ இப்படி நம்ம பயலால அத்தனை பேருமே இப்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் சந்திக்கலான்னு ஒண்ணு அந்த மக்கள் எல்லாம் அவனை பாராட்டி தள்ளுவாங்க. நல்லபடியா போயிட்டு வாப்பா நீ நல்லா இருப்பேன்னு. ஆனா அதை கேட்ட ட்ரஃபால்கர்லாம் இங்க பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். டேய் நம்ம எல்லாம் பைரட்ஸுங்கடா, ஊரா போய் நல்லது பண்ற கடா இவ்வளவு தூரம் வந்தோம், ஏன்டா என் உசுரை வாங்குறேன்னு அங்க புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பான். ஏன்னா எதுவும் இவங்கிட்ட சொல்ல முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். வேற என்னதான் பண்றது. சரி ரைட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பை பை சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவாங்கன்னு வைங்க. அப்பந்தான் நம்ம லா ஒன்னு நோட் பண்ணுவான். இவங்க கூட தான் அந்த ஒக்கிக்கும் வந்துட்டு இருப்பான். நாங்க வேற வேலையா போயிட்டு இருக்கோம், நீ ஏன் எங்க கூட வந்துட்டு இருக்கேன்னு கேட்டா அவளுக்குமே அந்த ஓடன் கோட்டையை பார்க்கணும்னு ரொம்ப
நாள் ஆசை. அதனால பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே ரிட்டர்ன் போயிடுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கொடுக்காம ஒரு மூலையில உட்காந்துக்கிறேன் ப்ளீஸும்பா. இவளை நம்பலாமான்னு லாக்கு டவுட். ஆனா கேக்கு ரொம்ப ரொம்ப அழகானவன், நல்லவன். இவளாலலாம் எந்த பஞ்சாயத்து வராதுன்னு லூஃபி அடிச்சு சொல்லுவான். ஆனா ஜோரோ இல்லவே இல்ல, அவன் எதையோ மறைக்கிறான்னிருவான். சரி, இப்ப எதுக்கு அந்த கோட்டைக்கு போறாங்கன்னு கேட்டா, அங்க ஒன்னும் கோட்டையெல்லாம் இப்ப இல்ல, இடிஞ்சு தரமட்டமாய் தான் போய் கிடக்குது. அந்த விஷயம் இவளுக்குமே நல்லா தெரியும். பட் அவளை பொறுத்த வரைக்கும் லூஃபி மத்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான். இருந்தாலும் இவங்க கிட்ட கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கணும்னு இன்னும் கொஞ்சம் உஷாரா தான் இருப்பான். இவ யாரு என்னன்னு ஒண்ணும் தெரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணி தான் நம்ம ஆளுங்க கூட வர்றான். ஆக்சுவலா இவங்க எல்லாருமே பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வந்து பயங்கரமா பிளான் எல்லாம் போட்டு அந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பயிலுக வந்தோடனே எல்லாத்தையும் தவிடுபடி ஆகிட்டாங்களே. இப்போ இவங்க லேண்ட் ஆஃப் ஆனோவோட கோஸ்ட்டை தான் மீட் பண்ண போறாங்களாமா. எப்படியும் சொன்னா நம்ப மாட்டீங்க, போய் பார்த்தா உனக்கே புரியும்பா. உடனே ஜோரோவும் நானும் சர்ப்ரைஸ் ஆக தயாரா இருக்கேன்பா. எல்லாரும் ஒரு குழப்பத்தோடையும் ஆர்வத்தோடையும் தான் போறாங்க. ஆனா லா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிடுவான். அந்த இடத்துக்கு மட்டும் போனாங்கன்னா என்டையர் ரியாலிட்டியுமே அப்ஸ் அண்ட் டவுனா மாறப்போகுது. நீங்க நம்ப முடியாத விஷயத்தெல்லாம் அங்க போனா நம்பித்தான் ஆகணும், நம்புவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.